தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். பார்த்தீங்கன்னா புதுவிடம் பிறந்து முதலாவது வீடியோ, அதாவது 2021 ஆண்டு முதலாவது வீடியோவாக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய சேனலுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் எனது புதுவட நல்வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு டராஸில் ஒரு ஓர்டரை எப்படி நாங்கள் ஒரு ஒழுங்குமுறையாக பேக் பண்ணி அதை எப்படி நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அந்த டராஸில் நாங்கள் ஃப்ரீ மெட்டீரியல் வாங்கியிருப்போம், இல்லாட்டி பே பண்ணி மெட்டீரியல் வாங்கியிருப்போம். அந்த மெட்டீரியல் மூலம் பேக் பண்ணி அழகான முறையில் அதை அதில் வர பில் எல்லாத்தையும் ஒட்டி கொடுக்கணும். அதெல்லாம் எப்படி செய்கிறன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எங்களுடைய இதில் போட்டிருக்கேன். அதாவது ஏர்னிங் பெட்டி மற்ற டெக் பெட்டி நிறைய வீடியோஸ் இந்த யூடியூப் சேனலில் இருக்குது. பார்க்காதாக்கள் மறக்காமல் போய் எல்லா வீடியோவையும் பாருங்கள். மற்றும் எஸ்பி தமிழ் டெக் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்டில் விட்டுடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முதல்ல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வாய்ஸ் கொஞ்சம் மாறி வரும். பார்த்திங்கன்னா எனக்கு பென் டிரைவர் தான் நான் பேக்கப் பண்ணி அனுப்ப போகிறேன். ஸோ அதில் இந்த காட்டுறேன் பென் டிரைவர் இருக்குது. பென் டிரைவர் நான் அந்த பபிள்ஸ் ரேப் பண்ண ஒரு பேக் இருக்குது. நீங்கள் அதுவும் டராஸில் ஓர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் பெரிய விலை போகாது. 10 மீட்டர் சம்திங் 410 வரும். அது அந்த பொருள் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்காண்டி அந்த பபிள்ஸ் ரேப் யூஸ் பண்ணுறது. நான் பென் டிரைவரும் அதோட ஃப்ரீயாக ஓடிபி கொடுத்தோடையே அது ரெண்டையும் உள்ளே வச்சுட்டு பபிள்ஸ் ரேப்பால் அழகாக பெக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பார்க்க தெரியும், அழகாக பெக் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே அந்த பபிள்ஸ் ரேப் கலராமல் எடுக்கிறதுக்கு செலோ டைப் மூலம் அதை ஒட்டி விடுறேன். இல்லாட்டி அந்த அழகு இதாக இருக்காது. அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்க அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் நல்லா இருக்கணும். அப்போ தான் அவங்க எங்களுக்கு ஒரு குட் கமெண்ட் இல்லை ரிவ்யூ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மடிக்கிற ஒரு பில் உண்டு. அதாவது அதுக்குள்ளே வச்சு இன்வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வச்சு நாங்கள் அனுப்பிடுவோம் எங்களோட பேக்கிங்கில் வச்சு. இதெல்லாம் உங்களுக்கு நான் பிரிண்ட் எடுக்கிற இதில் சொல்லி தந்துருப்பேன். என்னென்ன சாமான் பிரிண்ட் எடுக்கணும் 3 பிரிண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதில் உள்ளே வைக்கிற பேக்கிங் வைக்கிற இன்வாய்ஸ் இருக்குது. மற்ற மேலே விட்டுற அட்ரஸ் பில்லும் மற்ற நாங்கள் டராஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண அப்புறம் வாங்குகிற சிக்னேச்சரும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா டராஸ் பேக் இருக்குது. அந்த பேக்கில் மட்டும்தான் நாங்கள் டெலிவரி பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதுக்குள்ளே போட்டுட்டு இது நான் பெரிய பேக்காக வாங்கிட்டேன். இதுக்குரிய பேக் குட்டி பேக் தான் யூஸ் பண்ணுறது. நான் வாங்கின பெரிய பேக். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அழகாக மடித்து வைக்கிறேன். கீழே மடித்து மேலே மடித்து மேல் பக்கம் அவங்களோட டராஸுன்ற நேம் தெரியணும். பக்கத்தில் அவங்களோட QR கோடு தெரிகிற மாதிரி வச்சுட்டு அழகாக மடிச்சுட்டு ஒட்டி போட்டு நான் அந்த மேலே அந்த பில்லை அந்த அட்ரஸ் ஒட்டணும். அதில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஒரு லேபிள் ஒன்று இருக்கும். அந்த லேபிள் உரிச்சிங்கன்னா அதில் அவங்களே கம் பூசியிருப்பாங்க. ஸோ நாங்கள் நார்மலாகவே அதை ஒட்டி கொள்ள முடியும். ஓகே, உங்களுக்கு வீடியோ பார்க்க தெரியும். நான் அதை அழகாக அதுக்கேற்ற மாதிரி மடித்து போட்டு அதில் நான் ஒட்டி போட்டு அதை பேக் பண்ணி அனுப்புவேன். ஓகே, அதில் நான் அந்த லேபிளை உரிக்கிறேன். லேபிளை உரிச்சிட்டு அதில் கம் இருக்கும். ஸோ அந்த கம்மை முறையும் ஒட்டி கொள்ளலாம். ஏன்னா அந்த கம்மை ஒட்டிட்டோம்னா அது உரிக்க அந்த ஒரு உரிச்சா பார்த்தா கூட அந்த திரும்ப தெரியும். அதுக்கான அந்த கம் நல்ல திக்னஸாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதை வழியாக ஒட்டிட்டு இதுக்கு மேலே நாங்கள் பில்லெல்லாம் வச்சுட்டு செலோ டைப் பண்ணி ஒட்டுவோம். ஏன்னா தச்சையிலமாக ஏதாவது பில்லு கார்ந்துட்டா அந்த சரியான அட்ரஸுக்கு போய் சேராது, ரிட்டனும் வராமல் போயிடும். அதுக்காண்டி நாங்கள் முதல்ல பில்லை நல்ல ஒரு கம் ஒன்று பூசி அந்த இதுக்கு பின்பக்கத்தில் அதாவது அந்த பேக்கை மடித்து வைக்கிறோம் தானே, அந்த பக்கத்தில் கம்மை பூசி ஒட்டணும். அப்போ தான் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணாத மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் வச்சு ஒட்டி போட்டு சைட்டால் கிளம்பக்கூடாதுக்காண்டி சைட் 4 பக்கம் சுற்றி நாங்கள் செலோ டைப் அடிக்கிறோம். இப்படி செலோ டைப் அடித்தோம்னா சைட்டில் கிளம்பாது. ஸோ அந்த நாங்கள் பில் சேஃப்டியாக இருக்கும். இந்த ஒரு வேளை ரிட்டர்ன் வந்தால் கூட அது எங்களோட வீடு வரி வரணும். அதெல்லாம் எங்களோட அட்ரஸ் எல்லாம் இருக்குது. எங்களோட அட்ரஸ் இருக்கும். மற்றது கஸ்டமருக்கு போய் சேர வேண்டிய அட்ரஸ் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் அதெல்லாம் இருக்கும். இது செலோ டைப் போட்டே கவனிக்கணும். அதில் QR கோட் இருக்கும். அந்த QR கோட்டுக்கு மேலே நாங்கள் ஒட்டக்கூடாது. செலோ டைப்பை ஒட்டிட்டோம்னா அவங்க ஸ்கேன் பண்ண அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்கேன் பண்ணி அவங்களோட இப்போ எங்களோட பொருளை ரெடி டு ஷிப்லேருந்து ஷிஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது ஸ்கேன் பண்ணுறதுக்கு அதுக்காண்டி அந்த QR கோடில் ஒட்டாமல் சைடில் கொஞ்சம் ஒயிட் கலர் இடம் விட்டுட்டு அதில் ஒட்டணும். புல் எடுக்கையே கொஞ்சம் பெருசாக புல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சைடில் இடம் விட்டுட்டு ஒட்டுறதுக்காண்டி நான் இப்போ 4 மூலையில் செலோ டைப்பால் ஒட்டுரு. ஏன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும் அந்தக்காண்டி. உங்களுக்கு பாருங்கள் வியூவாக தெரியும்.
ஸோ இந்த பேக் வந்து நாங்கள் அழகாக பேக் பண்ணணும். பேக்கை எடுத்து பார்க்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கணும், இந்த பொருள் வந்து நான் டேமேஜ் இல்லாமல் நல்ல ஒரிஜினல் குவாலிட்டியோட வந்துருக்குன்ற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா வடியாக 4 பக்கம் சுற்றி ஒட்டிட்டேன். அதை பார்க்க தெரியும் இந்த பேக் பண்ண இது வந்து ஒரு குட் லுக்காக இருக்குது. அதை பார்க்கும்போதே ஒரு நல்ல லுக் கொண்டு தெரியும். அதில் அந்த அடுத்த பில் வந்து அதில் வந்து அவங்கள்ட்ட சிக்னேச்சர் வாங்கணும். அதாவது நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண அப்புறம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சிக்னேச்சர் வந்து வாங்கணும். வாங்கினா சரி, நாங்கள் இந்த பொருளை வந்து நாங்கள் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் வந்து லொஸ்ட்டு வாங்கினா கூட நாங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கொள்ள முடியும். நாங்கள் டராஸில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் பேக் பண்ணி முடிஞ்சுது. நாங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். நாங்கள் வந்து அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்க அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணோன்னே இது ரெடி டு ஷிப்லேருந்து ஷிஃப்ட்டுக்கு வந்து மூவ் ஆயிடும். ஷிஃப்ட்டுக்கு மூவ் ஆகி அவங்க வந்து டெலிவரி பண்ண அப்புறம் ஷிஃப்ட்லேருந்து டெலிவரிக்கு வந்து மூவ் ஆயிடும். இப்படி தான் பார்க்குறது. இப்போ அந்த பொருள் வந்து எனக்கு டெலிவரி ஆகிடுது. ஷிப்பில் இருக்க வந்து உங்களுக்கு டைமிங் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த டைமிங் ஓடினாலும் ஒரு பிரச்சனை இல்லை, அது வந்து கேஸ் இல்லை. ஆனால் ரெடி டு ஷிப்புக்கு இதுலேருந்து ஷிஃப்ட்டுக்கு மாற்றிடணும் 48 ஹவர்ஸுக்குள்ளே. இப்போ இதில் விளங்கி நினைக்கிறேன் எப்படி பேக் பண்ணுறது, என்ன முறையில் செய்கிறது அப்படின்னு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதெல்லாம். இதில் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்குரிய விளக்கம் ஒன்று கொடுப்பேன். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வந்து டராஸில் வந்து எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தந்தாச்சு. இந்த வருஷம் ஸ்டார்ட்டில் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 221 இருக்குது ஸ்டார்டிங்கில். பட் இதை வந்து நாங்கள் வந்து இந்த வருஷ முடிவுக்குள்ளே 1K தாண்ட வைக்கணும். அதுதான் எங்களோட கோலாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எங்களோட சேனல் கொஞ்சம் ஈஸியாக முறையில் மற்றவர்களுக்கும் பயனடைய செய்யும். ஓகே, மறக்காமல் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல விட்டுடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.